ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஜனவரி 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, நாளைய தினம் தை அமாவாசை. இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை பசுமாட்டுக்கும் காகத்துக்கும் நீங்க தானமா கொடுக்கறதால 7 ஜென்ம பாவங்கள் விலகி பித்ருக்கள் மனசு சந்தோஷப்பட்டு குடும்பமே ஓஹோன்னு இருக்கும். அது என்ன பொருள், அது எப்படி தானமாக கொடுக்கணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்துல நோட்டிபிகேஷன் வேலை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்ப என்ன பொருளை பசுமாட்டுக்கும் காகத்துக்கும் தானமாக கொடுக்க போறோம் அப்படிங்கிற பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கலாம். வருஷத்துல ஒரு முறை வரக்கூடிய இந்த தை அமாவாசை ரொம்பவே பிரசித்தி பெற்ற அற்புதமான ஒரு நாள். தமிழ் மாதங்கள்ல வரக்கூடிய ஒரு அமாவாசைக்கும் ஒரு பலன் இருக்குது. மாதம் மாதம் வரக்கூடிய அமாவாசை அன்னைக்கு நாம முன்னோர்களுக்கு வழிபாடு செய்யணும். பித்ரு தோஷம் பித்ரு சாபம் நீக்கிக்கிறதுக்கான வழிபாடுகள் செய்யணும் அப்படிங்கிறது நம்மளோட கடமை. ஆனா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல எல்லோராலையும் எல்லா மாதமும் வரக்கூடிய அமாவாசை தினத்துல பித்ருக்களுக்கு முறையா வழிபாடு செய்ய முடியாது கிடையாது. அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் தான் இந்த மகாலய அமாவாசை, தை அமாவாசை, ஆடி அமாவாசை. இந்த மாதிரி வரக்கூடிய அமாவாசை தினங்கள்ல நாம நம்ம முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய கடமைகளையும் பித்ரு சாபம் பித்ரு தோஷம் நீக்கிறதுக்கான வழிபாட்டையும் இந்த ஒரு நாள் நீங்க பயன்படுத்திக்கலாம். அப்படிப்பட்ட இந்த ஒரு தை அமாவாசை ஜனவரி 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 1:20 ஆரம்பித்து மறுநாள் திங்கட்கிழமை அதிகாலை 2:31 வரைக்கும் இருக்கு. எப்படி பார்த்தாலும் ஞாயிற்றுக்கிழமை நமக்கு பகல் முழுக்க நாள் முழுக்க அமாவாசை தான். உங்க முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கணும், எள்ளும் தண்ணீரும் இறைத்து வழிபாடு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க காலையில 7:30 8:30 இந்த 1 மணி நேரத்தை பயன்படுத்திக்கலாம். அதை விட்டா காலையில 10:30 11:30 இந்த 1 மணி நேரத்தை பயன்படுத்திக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதால மாலை 4:30 6 மணி வரைக்கும் ராகு காலம், மதியம் 12 1:30 வரைக்கும் யமகண்டம் இருக்கு. இந்த 2 நேரத்தை தவிர்த்துட்டு மற்ற நேரங்கள்ல நீங்க வழிபாடு செய்யலாம். உங்க முன்னோர்களுக்கு பித்ருக்களுக்கு பிடித்த விஷயங்களை சமைத்து இலை போட்டு படையல் போடணும் அப்படிங்கும்போது அதுக்கான உகந்த நேரம் மதியம் 1:30 மணிக்கு மேல. யமகண்டம் முடிஞ்சிடட்டும். 10:30 11:30 இந்த மாதிரி நேரங்கள்ல திதி தர்ப்பணம் கொடுப்பதற்கான வழிபாட்டை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா உங்க முன்னோர்களுக்கு பிடித்த விஷயங்களை நீங்க சமைக்க ஆரம்பிக்கும் போது சரியா ஒரு 1:30க்கு பிறகு இலை போட்டு படையல் போடலாம். அதுக்கப்புறமா பித்ருக்களோட வடிவமாக இருக்கக்கூடிய காக்கைக்கு அந்த உணவை வச்சுட்டு யாராவது ரோட்ல கஷ்டப்படக்கூடிய சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கக்கூடிய முதியவர்களை வீட்டுக்கு அழைத்து சாப்பிட சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்க சாப்பிட்டு விரதத்தை முடிக்கிறது ரொம்ப விசேஷம். அப்படி வரக்கூடிய அந்த முதியவர்கள் மூலியமா உங்க பித்ருக்கள் நீங்க வைத்திருக்கக்கூடிய அந்த படையலை சாப்பிட்டு உங்களுக்கு அருளாசி வழங்கிட்டு போவாங்க. ஒரு குடும்பத்துக்கு முக்கியமா இருக்க வேண்டிய 2 விஷயங்கள், ஒன்னு குலதெய்வத்தோட அருள், இன்னொன்னு பித்ருக்கள் மனசு சந்தோஷமா இருக்கிறது. இந்த 2 விஷயமும் ஒரு குடும்பத்துக்கு கிடைச்சிட்டாலே அந்த குடும்பம் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம ஓஹோன்னு இருக்கும். இதுவரைக்கும் தெரிந்தோ தெரியாமலோ நாமளும் நம்ம முன்னோர்களும் செய்திருக்கக்கூடிய பாவங்கள் சாபங்கள் மூலயமா நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய பித்ரு சாபம் பித்ரு தோஷம் இதை நீக்கிறதுக்கான வழிபாட்டை இந்த ஒரு தை அமாவாசை அன்னைக்கு நீங்க பண்ணும்போது கண்டிப்பா அதுக்கான பலன் நிச்சயம் கிடைக்கும். மாலை நேரத்துல குலதெய்வ வழிபாடு பண்ணணும். வீட்டோட பூஜை அறையில குலதெய்வ போட்டோ இருந்துச்சுன்னா அந்த போட்டோவுக்கு முன்னாடி தீபம் ஏற்றி வச்சுட்டு நீங்க தை அமாவாசை அன்னைக்கு வணங்கும் போது ஒரே நாள்ல பித்ருவோட அருளையும் குலதெய்வத்தோட அருளையும் சேர்ந்து பெற முடியும். இதுதான் இந்த வருஷம் தை அமாவாசைய ரொம்ப எளிமையா வழிபடுறதுக்கான வழிபாட்டு முறை. இது போக எந்த ஒரு அமாவாசையானாலும் அன்றைய தினம் நம்ம பண்ணக்கூடிய தானங்களும் தர்மங்களும் நம்மளோட தலைமுறையவே காக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. அதுலயும் மாசி அமாவாசை, மகாலய அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, ஆடி அமாவாசை இந்த மாதிரி நாட்கள்ல பசுமாட்டுக்கு காகத்துக்கு நாம கொடுக்கக்கூடிய தானங்கள் தர்மங்கள் நம்மளோட தலைமுறையவே ஓஹோன்னு வைத்திருக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. நிறைய பேரு பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுப்பாங்க, காகத்துக்கு அவங்க படைத்திருக்கக்கூடிய உணவை கொடுப்பாங்க. இது இல்லாம இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரே ஒரு பொருள், இந்த ஒரு பொருளை நீங்க பசுமாட்டுக்கு ஒரு மாதிரியும் காகத்துக்கு ஒரு மாதிரியும் தயார் செய்து அதை உங்க கையால நீங்க கொடுக்கும்போது இதுவரை உங்களை பிடித்திருந்த எல்லா விதமான பாவங்களும் தோஷங்களும் விலகி இனிமே வாழ்க்கையில எதை தொட்டாலும் வெற்றி மட்டுமே கிடைக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். அது என்ன பொருள் அப்படின்னா எள்ளு. எள்ளும் தண்ணீரும் அமாவாசை திதி அன்னைக்கு நம்ம முன்னோர்களுக்காக வழிபடக்கூடிய அற்புதமான ஒரு பொருள். அதுல செய்திருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பொருளை நம்ம பசுமாட்டுக்கும் காகத்துக்கும் தானமாக கொடுக்கணும். முதல்ல பசுமாட்டுக்கு இந்த எள்ளு கொடுக்கற மாதிரி இருந்தா எந்த மாதிரி கொடுக்கலாம்? கடைகள்ல எள்ளு புண்ணாக்கு அப்படிங்கிற மாதிரி விற்பாங்க. பசுமாட்டுக்கு எள்ளு புண்ணாக்கு கொடுக்கலாமா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு வரும். கொழுத்தவனுக்கு கொள்ளு, இளைத்தவனுக்கு எள்ளுன்னு ஒரு வாக்கே இருக்கு. நிறைய பேர் பக்கத்துல பசுமாடு வச்சிருப்பாங்க.
ஆனா அந்த பசுமாடு பார்க்கறதுக்கு ரொம்ப தேக போஷாக்கு இல்லாம மெலிந்து காணப்படும். அந்த மாதிரி பசுமாடுகளுக்கு நாம நம்ம கையால எள்ளு புண்ணாக்க வாங்கி கொடுக்கணும். அந்த எள்ளு புண்ணாக்க நீங்க நேரடியா வாங்கி கொடுக்காம வாங்கி பசுமாடு வைத்திருக்கிறவங்கள்ட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க உணவுல ஒரு சரியான விகித அளவுல கலந்து அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொடுப்பாங்க. அது மூலயமா எலும்பும் தோலுமாக இருக்கக்கூடிய அந்த பசுமாடு தேக போஷாக்கோட நல்ல செழுமையா வளரும். அது மூலயமா உங்களோட குடும்ப வளர்ச்சி அடையும். பசுமாட்டுல 33 தேவர்கள் வசிக்கிறதா ஒரு பெரிய ஐதீகம் இருக்கு. அவ்வளோ பெரிய ஆசீர்வாதமும் உங்களுக்கு ஒரே நேரத்துல கிடைக்கிறதுக்காக நீங்க எள்ளு புண்ணாக்க தை அமாவாசை மாதிரி நாட்கள்ல உங்க கையால வாங்கி அதை பசுமாடு பராமரிக்க கொடுக்கும்போது அதை அவங்களுக்கு கொடுப்பாங்க. அது மூலயமா கிடைக்கக்கூடிய புண்ணிய பலன்கள் உங்களை மட்டும்தான் சேரும். அதே எள்ள நீங்க காகத்துக்கு கொடுக்குற மாதிரி இருந்தா நிறைய பேர் எள்ளு சாதம் தயார் செய்து அதை காகத்துக்கு கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கலாம். அதற்கு மாற்று வழியா எள்ளை கொஞ்சம் பொடியாக தயார் செய்து அதுல கொஞ்சமா சர்க்கரை சேர்த்து எள்ளு உருண்டையாக பிடித்து அதை நீங்க காகத்துக்கு கொடுக்கறது மூலயமாவும் பித்ரு சாபம் பித்ரு தோஷம் நீங்கும். இப்ப நாம சொல்லிக்கக்கூடிய இந்த ஒரே ஒரு பொருள் தான் அந்த எள்ளை பசுமாட்டுக்கு ஒரு முறையிலையும் காகத்துக்கு ஒரு முறையிலையும் எப்படியாவது அந்த எள்ளு அப்படின்னு சொல்லக்கூடிய பொருள் பசுமாட்டுக்கும் காகத்துக்கும் போய் சேரணும். அதுவும் தை அமாவாசை முடியறதுக்குள்ள போறது ரொம்ப விசேஷம். பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையான விஷயம் மாதிரி தெரியும். பசுமாட்டுக்கும் காகத்துக்கும் இந்த ஒரு பொருளை தை அமாவாசை அன்னைக்கு திதி தர்மம் கொடுக்கறதாக பயன்படுத்தக்கூடிய அந்த எள்ளை நீங்க தானமா கொடுக்கும்போது அது எக்கச்சக்கமான புண்ணிய கருமாக்களை உங்க குடும்பத்துக்கு சேர்க்கும். இதுவரை பிடித்திருந்த எல்லா விதமான கஷ்டங்களும் உங்களை விட்டு விலகி ஓடும். தெரிந்தோ தெரியாமல் இருக்கக்கூடிய சகல விதமான பாவங்களுக்கும் தோஷங்களுக்கும் நிவர்த்தி கிடைக்கும். பசுமாட்டுக்கு கொடுக்க முடியல, என்னால காகத்துக்கு மட்டும்தான் எள்ளு உருண்டையாக தயார் செய்து கொடுக்க முடியும் அப்படிங்கிறவங்க தாராளமா கொடுக்கலாம். இல்ல எள்ளு உருண்டைக்கு பதிலா நாங்க எள்ளு புண்ணாக்கு ரொம்ப எளிதா கிடைக்குது, நாங்க பசுமாட்டுக்கு தரப்போறோம் அப்படின்னாலும் தாராளமா செய்யலாம். இரண்டுத்துல ஒன்று செய்தால் கூட கண்டிப்பான பலன் உண்டு. அதே மாதிரி தை அமாவாசை நாளைய தினம் வந்திருக்கக்கூடிய தினம் ஞாயிற்றுக்கிழமை. சூரிய பகவானுக்கு ரொம்ப உகந்த ஒரு நாள். அவருக்கு உகந்த தானியம் கோதுமை. கஷ்டப்படக்கூடிய அதுவும் சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இருக்கக்கூடியவங்களுக்கு கோதுமை சார்ந்த உணவுகளை நீங்க தானமா கொடுக்கறது விசேஷம். கோவிலுக்கு போறீங்க, எவ்வளோ பேரு கோயில் வாசல்ல யாசகம் கேட்டு உட்கார்ந்துருப்பாங்க. அவங்களுக்கு கோதுமையில தயார் செய்திருக்கக்கூடிய சப்பாத்தியோ இல்ல கோதுமை சார்ந்த பொருட்கள் இருக்கக்கூடிய உணவு ஏதாவது ஒன்னோ உங்க கையால வாங்கி கொடுக்கலாம். அதே மாதிரி கஷ்டப்படக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு கோதுமை முழு கோதுமையோ இல்ல கோதுமை மாவையோ தானமா கொடுக்கறதும் விசேஷம்தான். இது ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு உகந்த இந்த கிழமையில தை அமாவாசை வந்திருக்கிறதாலதான் கோதுமையை தானமா கொடுக்க சொல்றோம். இது முடிஞ்சா பண்ணலாம். ஆனா எக்காரணத்தை முன்னிட்டும் பசுமாட்டுக்கும் காகத்துக்கும் அந்த எள்ளு கொடுக்கறத தவற விட்டுறாதீங்க. கண்டிப்பா ஒரு பெரிய மாற்றத்தை உங்க குடும்பம் சந்திக்க போகுது. நம்பிக்கையோட பண்ணுங்க, நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.